இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம். அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம். அதுக்கு காரணம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்க உண்மையாக இருக்கிறோம். ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்க விட்டுல. நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு, நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல 3800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம். அது மட்டுமல்ல, 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இதுல டாடா பவர் சோலார் நிறுவனத்துக்கு நாம ஆட்சிக்கு வந்து 4/7/2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 20/10/2022 அடிக்கல் நாட்டி நேற்று, அதாவது 2 ஆண்டுல திறந்து வச்சிருக்கிறோம். அந்த தொழிற்சாலை மூலம் மட்டும் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டா 80% பேர் பெண்கள். அந்த நிறுவனத்துக்கு நான் போனப்போ அங்கிருந்த ஒரு பெண் தொழிலாளர் என்கிட்ட சொன்னது, அப்பா எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய தொழிற்சாலையை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்திருக்கீங்க, நன்றின்னு அந்த மகள் சொன்ன போது நான் நெகிழ்ந்து போனேன். அதே மாதிரி விக்ரம் சோலார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க எந்த முயற்சியும் செய்யல, அதை பத்தி கவலையப்படல. ஆனா நாம அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு சூழ்நிலையை விளக்கி உறுதி கொடுத்து அந்த நிறுவனத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுலயும் 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நான் இப்பவே சொல்றேன், அங்கேயும் பெரும்பகுதி மகளிருக்குத்தான் வேலை வாய்ப்பு. இப்படி சொல்றதுனால இந்த மாவட்ட ஆண்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வரும். உண்மையை சொன்னா, ஒரு பெண் கல்வி பெற்று பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சா அந்த குடும்பத்தோட தலைமுறையே உயர்ந்து இருக்கும். அதனாலதான் என்னுடைய ஆட்சியில மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்காவையும் அதே சிப்காட்ல திறந்து வச்சிருக்கிறேன். அதன் மூலம் 1000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னுடைய இந்த ஆட்சியில நவீன தொழில்களை மையமா தமிழ்நாட்டை உயர்த்தணும். சென்னை, கோவை மட்டும் இல்லாம தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இதுதான் என்னுடைய இலக்கு. அதை முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை தீட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் தந்து புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம். இந்த தென்பாண்டி சீமையை தொழில் வளர்ச்சி நிறைந்த சீமையா மாத்தினது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு வருங்காலம் சொல்லும். அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன். உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும், இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், அவங்கள நான் சந்திச்சா எங்க தென் மாவட்டங்கள்ல தொழில் தொடங்க வாங்கினது அப்படிதான் நான் கேட்பேன். நான் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்க வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலா இருக்கும்.